ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம், 1 சாமுவேல் 30வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 30:8. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சகலத்தையும். ஆமென். இந்த வருடம் கர்த்தர் தந்த வாக்குத்தத்த வார்த்தை, 1ஆம் தேதி முதல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஃபாஸ்டிங் பிரேயர்லையும் இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் கிருபையாய் இம்மட்டும் தியானிக்க வைத்து வருகிறார், பலப்படுத்துகிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் எப்பொழுதுமே வார்த்தையை கொடுப்பது நம்முடைய திராணியை வைத்தல்ல, அவருடைய திராணியை வைத்து. அதனாலதான் ஆபிரகாம் விசுவாசத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தும். காரணம், ஆபிரகாமுடைய நிலைமையை வைத்துனா கர்த்தர் ஆஃபர் பண்ணி இருக்கணும். என்ன சொல்லி இருக்கணும்? இஸ்மவேல் இருக்கான்லப்பா, அட்ஜஸ்ட் பண்ணிப்பியா அப்படி சொல்லி இருக்கணும். ஆமென். கர்த்தர் அப்படி அல்ல. இந்த வேதத்தில் இன்னொரு ஆச்சரியமான காரியம் நீங்க பாத்தீங்கன்னா, 1 சாமுவேல் 30:8 கர்த்தர் சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். 1 சாமுவேல் 30:19 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றும் குறையாமல். வாசிங்க. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் ஒன்றும் குறை. எல்லாரும் இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க, ஒன்றும் குறைபடாமல். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. அதாவது வார்த்தையை சுதந்திரிக்கிறவங்க செய்யற பிரதானமான காரியத்துல ஒன்று என்ன தெரியுமா? கன்ஃபஸ் பண்ணிட்டே இருக்கணும், அறிக்கை செஞ்சுட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறேன் ஆதலால் பேசுகிறேன். நான் விசுவாசிக்கிறேன். நான் வார்த்தை அறிக்கை பண்ணும்போது நான் எதை வெளிப்படுத்துகிறேன்? ஆமென், விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறேன். நீதி உண்டாக இருதயத்திலே, ஆமென், விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே. அப்ப என் இருதயத்திலே நான் நம்புறதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அறிக்கை பண்ணணும். அந்த அறிக்கை செய்யறதுல விட்டு விடவே கூடாது. அது கொஞ்சம் பேர் கூட சொல்லிட்டு இருப்பாங்க, நம்ம அப்படி டீசெண்டா வந்து இருந்துட்டு, அதெல்லாம் இங்க கிடையாது. ஆமா, இங்க வருகிற ஒவ்வொருவரும் சுதந்திரிக்க தான் கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆண்டவரே எப்படியாவது எல்லா சேர நிரம்பணும் அப்படி கர்த்தர் இதுவரை ஜெபிக்க வைக்கவில்லை. ஜெபிக்கிறோம் அப்படி, ஆனாலும் பிரதானமா ஜெபிக்க வைக்கிறது உமக்கு சித்தமானவங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. வந்த ஒருவரும் வெறுமையா போயிடக்கூடாது. இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்டா கூட வந்திருக்கலாம். நான் இயேசுவின் நாமத்தில் நம்புகிறேன், கர்த்தர் சித்தம் கொண்டு உங்களை இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். வந்த ஒருவரையும் வெறுமையாய் திரும்ப கர்த்தர் அனுப்ப மாட்டார். ஆமென், ஆமென். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஒன்றும் குறையாமல். ஆண்கள் பக்கத்தில் மட்டும் சத்தமா சொல்லுங்க, ஒன்றும் குறையாமல். ஆமென். எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? திருப்புவாய். தாவீதின் வாழ்க்கையில் நடந்தது என்ன? எல்லாத்தையும் திருப்பி கொண்டான். இந்த வேதத்துல நீங்க ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எத்தனையோ பரிசுத்தவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யார் யாருக்கெல்லாம் வார்த்தையை கொடுத்தாரோ, கொடுக்கப்பட்ட வார்த்தையும் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தை நிறைவேறினதும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. வாக்குத்தத்தமும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு வார்த்தையை கொடுக்கிறார், சந்ததி 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 என்று 12, 13, 15 அதிகாரத்துல, 15வது அதிகாரத்துல தெளிவாக்கி சொல்லுகிறார், உன் கற்ப பிறப்பு அப்படிங்கிறார். 17வது அதிகாரத்துல, அதாவது காலங்கள் ரொம்ப ஆனதுனால ஆபிரகாம் வேறொரு ஆப்ஷன் வைக்கிறான். நான் இனி அதையும் கேட்டு ஆண்டவரை கஷ்டப்படுத்தாம, சிலருக்கு நினைப்பு என்னன்னா, நம்ம கேட்டு கேட்டு கர்த்தரை கஷ்டப்படுத்துகிறோம். அதனால ஆபிரகாம் சொல்றார், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. நீங்களும் ஆண்டவரே ரொம்ப நாளா பார்த்துட்டு சொல்லிட்டே இருக்கிறோம். இங்கதான் ஒருத்தன் இருக்கிறான்ல. விசுவாசம் என்பது இருக்கிறதை வைத்து பேசுவதல்ல, இல்லாதவைகளை வைத்து பேசுவது. ஆபிரகாம் இருக்கிறத வச்சு பேசுறான். ஆண்டவரே இருக்கிறான், நீங்க சொல்ற ஈசாக்கு இல்ல, ஆனா நான் சொல்ற இஸ்மவேலு இருக்கிறான். நம்ம எல்லாமே இருக்கிறத வச்சுதான் பேசுறோம், இருக்கிறத வச்சுதான் பேசுறோம். விசுவாசம் என்பது என்ன தெரியுமா? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம்.
காணப்படாதவைகள் நிச்சயம். ஆபிரகாம் கண்களுக்கு என்ன தெரிகிறது? இஸ்மவேல் தெரியும். இஸ்மவேலை வச்சு பேசுறான். இஸ்மவேல் உமக்கு முன்பாய் பிழைப்பானாக. கர்த்தர் சொல்லுகிறார் ஆதியாகமம் 17வது அதிகாரம் 19வது வசனத்திலே, அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும், நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயர். நிச்சயமாய் எந்த வார்த்தையை நிச்சயப்படுத்துறார் தெரியுமா? 24 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார்ல, எதை நிச்சயப்படுத்துகிறார் தெரியுமா? காணப்படாதவைகளை. வார்த்தை என்பது நம்மை நம்ப பண்ணிக்கொண்டே இருக்கும். வார்த்தை நமக்குள்ளே நம்பிக்கை உண்டாக்குவது மாத்திரமல்ல, நம்மை நம்ப வைத்துக் கொண்டே இருக்கும். கடைசியில வரும்போது இனி வேண்டாம், இனி இது வேண்டாம் வரும்போது அந்த வார்த்தை ஸ்ட்ராங்கா நமக்குள்ள விழும். அதுதான் நிச்சயமாக. ஹalleluya. ஆண்டவரே, இனி நீங்க ஈசாக்க தரலைனாலும் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். அந்த ரேஞ்சுக்கு ஆபிரகாம் வந்துட்டார். அதனாலதான் ஆபிரகாம் அளவில்லை. ஆபிரகாம் குனிந்து என்ன செய்தாராம்? சிரித்தான். 15வது அதிகாரத்தில் அழுறார், அடியானுக்கு என்ன தருவீங்க? இப்ப அதெல்லாம் விட்டாச்சு. விட்டுட்டு காணப்படுகிறவைகளை பார்க்கிறான். என்ன இருக்கு? ஓகே ஆண்டவரே, இது ஓகே. இப்ப என்ன இருக்கு? நான் இந்த தொழில் ஆண்டவர் இதை பிளஸ் பண்ணி கொடுத்தா போதும் ஆண்டவரே. நான் உனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தேன் ஆண்டவரே? அது 24 வருஷம் ஆச்சு. எந்த இடத்துல இனி இந்த காரியத்தை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு வருகிறதோ அந்த இடத்துல கர்த்தர் ஒரு என்ன சொல்ல, ஒரு நங்கூரம் போட்டது போல நிச்சயமாக ஆமென் சொல்லிட்டாரு. 21வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்த. கரங்களை உயர்த்தி சத்தமா ஹalleluya. இதுதான் வேதம், இதுதான் கர்த்தர், இதுதான் கர்த்தருடைய செயல்கள். சொன்னபடியே. ஆண்டவருக்கு செகண்ட் ஆப்ஷன்லாம் பிடிக்காது. ஆமென். ஆண்டவர் இன்னொரு வேய மனசுல வச்சுட்டு எதுக்கு ஒரு 3 நாள் வழியை வைப்போம். ஒருவேளை இவன் இதுக்கு செட் ஆகலைன்னா இன்னொன்று. தேவனுக்கு அதை அங்கீகரிக்க முடியாது. மோசே ஆப்ஷனை மாத்துறார். ஆண்டவரே, வேற யாரையாவது. வேதம் சொல்றது கர்த்தருக்கு கோபம் வந்துச்சான். வேற ஆள் இல்லாம இல்ல, கர்த்தர் சொல்ற ஆரோன் பிரதர் தானே, அவன் நல்லா பேசுவான் அல்லவா, எனக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி நான் உன்கிட்ட நினைக்கிறியா மோசே? ஆமென். இது உன்னை குறித்த திட்டம், உன்னை குறித்த தீர்மானம். நான் கர்த்தர், நான் மாறாதவர். யோபு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரோவென்றால் ஒரே மனதாயிருக்கிறார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு அவர் என்ன குறித்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். என் கையில ஒண்ணுமே இல்லாம போனார். யோபு இந்த வார்த்தையை சொல்லும் போது, யோபு கையில் இருந்தது ஒரு துண்டு ஓடு, எல்லாமே அவுட்டு, வெல்த் அவுட்டு, ஹெல்த் அவுட்டு. அது நடுவில் சொல்லுகிறான், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எதை வைத்து சொல்றீங்க? நீ சொல்லும்படியா இங்கே என்ன இருக்கிறது? சொல்லும்படியா என் கண்கள் காண ஒன்றுமில்லை, ஆனால் கர்த்தர் எனக்குள்ளே துவக்கிய விசுவாசம் என்பது காணப்படாதவைகளே நிச்சயம். ஹல்லேலூயா. நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். நீ வார்த்தையை தேடிதானே வந்த, யோசபாத்தை வசனம் தேடிதானே வந்த. எஸ், நான் சொல்றேன் கேளு. நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். அப்ப காண மாட்டாய், காண மாட்டாய், காண மாட்டாய். விசுவாசத்தை கர்த்தர் எப்படி துவக்கிறார் பாத்தீங்களா? எப்படி நமக்குள்ளே ஸ்திரப்படுத்துறார் பாத்தீங்களா? நம்ம எதெல்லாம் காணணும்னு நினைக்கிறோமோ, எதெல்லாம் இந்த அடையாளம் இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறோமோ, அங்கிருந்து வருது. நீ இதை பார்க்க மாட்ட, நீ இதை பார்க்க மாட்ட, நீ அதை காண மாட்ட, இதை காண மாட்ட. அப்புறம் ஆனாலும் தண்ணீர் வரும். எனக்கு சொன்னா அது நடக்கும்.
அது எப்படி நடக்கும் அது தெரியாது, எனக்கு சொன்னா நடக்கும். இந்த ஒரு நம்பிக்கைக்குள்ள சபையை கொண்டு வருவதற்கு தான் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என் ஞானம் கல்வி செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை, என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன். என் இயேசுவே, அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. கைகளை உயர்த்தி கேட்போம். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தரவே. எல்லாரும் அறிக்கை செய்ய. என்னால் ஒன்று கூடாதையா, என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்தேன். சபை வளரட்டும், விசுவாசத்தில் வளரட்டும், அன்புல வளரட்டும், நற்கிரியையில வளரட்டும். ஆமென். அனுதினமும் க்ளோரி அனுக்கிரகம் தரவே. அறிக்கை செய்ய. என் ஞானம் கல்வி, என் ஞானம் கல்வி செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணு. பிரியமானவர்களே, மனிதனுக்கு ஞானம் தேவை இல்லையா? கண்டிப்பா தேவை. கல்வி கண்டிப்பா தேவை, செல்வங்கள் கண்டிப்பா தேவை. இவைகள் உதவும், ஆனா எல்லாவற்றுக்கும் உதவாது. இவைகள் தேவை. இது இல்லாம இந்த பூமியில மனுஷனுக்கு சர்வை பண்றது, வாழ்றது ரொம்ப கஷ்டம். இது கண்டிப்பா தேவை, ஆனா இவைகள் எல்லாவற்றுக்கும் உதவுமா? உதவாது. சென்னையில எல்லாம் வெள்ளம் டிசம்பர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லாம் முங்கிட்டு. ஆமென். அவங்கள்ட்ட பணம் இருக்கு, ஆனா என்ன இல்லைன்னா ஆகாரம் இல்லை, வாங்க முடியல. எல்லாம் தேவை. இந்த பூமியில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு வீடு தேவை, எல்லாமே தேவை. அதனாலதான் நன்மையும் கிருபையும் தொடர பண்ணுகிறார். ஆனா இது இது இருந்தாதான் எல்லாமே எனக்கு இல்லை. அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை புரியணும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். வாடகை வீட்டுல நிம்மதியா தூங்குறவங்க உண்டு, சொந்த வீட்டுல தூக்கம் இல்லாம தவிக்கிறவங்க உண்டு. ஆமென். தூக்கத்தை பணம் கொடுத்து வாங்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய தயவு. நம்ம பல இடத்துல கர்த்தரை நம்புறோம், ஆனா நம்மளை வச்சு நம்புறோம். அதான் விஷயம். எனக்கு இத்தனை வயசு ஆயிட்டு, இதே இது முந்தி சொல்லியிருந்தா. போன வெள்ளிக்கிழமை இந்த வார்த்தை ஆண்டவர் செய்திக்கு முன்னாடி சொல்ல வச்சாங்க. ஆகார் கர்ப்பவதியா இருக்கும்போது சாராள் கொடூரமா நடத்தினதும் ஆகார் என்ன பண்ணிட்டான்னா வீட்டை விட்டு ஓடி எங்க போய் உட்கார்ந்துருக்கிறாங்க? ஒரு நீரூற்றண்டையில் 16வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் ஓடி போகிறாள். 7வது வசனத்தில் சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில், அப்போ கரெக்டான பிளேஸ்ல தான் போயிருக்கிறான். கர்த்தர் சொல்ல இருக்காத, நீ கிளம்பு, போ போ போ, நீ அவகிட்ட அடங்கிருன்னு சொல்லிட்டு திருப்பி விட்டு, அங்க நீங்க பாத்தீங்கன்னா இஸ்மவேல் பிறக்கிறான். ஈசாக்கு பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம்
அங்கிருந்து சாராளும் இஸ்மவேலும் அனுப்பிவிடப்படுகிறார்கள். இப்பொழுது பெயர்செபா வனாந்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி கூட கிடைக்காம சுற்றி திரிகிறாள். சுற்றி திரிந்து உக்காந்து ஓன்னு அழுறா. என்னெல்லாம் நினைச்சு அழுதுருப்பா. ஒன்று, பிள்ளை இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போறான். இன்னொன்று, நான் அன்னைக்கே போனேன். அப்போ நான் எங்க உட்காந்துருந்தேன்? நீர் ஊற்றண்டையில். ஆனால் அங்கே என்னை இருக்க விடாம என்ன புறப்பட வச்சு இப்பொழுது என்னை நானா போனேன். ஆனா இப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்லி ஆபிரகாம் என்ன செய்கிறான்? அனுப்பி விடுகிறான். ஆனா அன்னைக்கு எனக்கு நீரூற்று இருந்துச்சு. இன்னைக்கு எனக்கு என் பிள்ளைக்கு கொடுக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கூட இல்லை. விசுவாச வாழ்க்கையில் அன்னைக்கு நீரூட்டு இருக்கும்போது ஆகாருக்கு நம்பிக்கை வந்துச்சு, இங்கே என் குழந்தை பிறந்தாலும் நான் சர்வை பண்ணிடுவேன், நான் வாழ்ந்துருவேன். ஆனால் இன்னைக்கு ஏன் ஆண்டவர் ஆகாரை அப்படி நடத்தினார்? ஏன் அப்படி நடத்தினார்னா, ஆகாரை அந்த நீரூற்றண்டையிலிருந்து திருப்பி அனுப்பும்போது வார்த்தையை கொடுத்து அனுப்பினார். ஆமே, ஆகாரே, வார்த்தை உனக்குள் இருக்குமானால் நீ கண்டுபிடித்த நீரூற்றண்டையில் அல்ல உன் தலைமுறை வளர வேண்டியது. உன் கண்களை திறந்து நான் காண்பிக்கிற நீரூற்றண்டையில் உன் தலைமுறை வளரணும். நாம நிறைய கண்டுபிடிப்போம். நமக்கு இங்க இருந்தா சூப்பராயிரும். ஆமா, படிச்சு முடிச்சிட்டீங்க, உங்க ஆசை என்ன? எப்படியாவது யூகே போயிடணும், எப்படியாவது கல்ஃப் போயிடணும், எப்படியாவது அமெரிக்கா போயிடணும். நாம நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறோம். போங்க, அமெரிக்கா போங்க, யூகே, எல்லா இடத்துக்கும் போங்க. ஆனா ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும், எனக்கென்று அவர் ஒரு நீரூற்றை எங்கேயோ வச்சிருக்கிறார். அதை எனக்கு காண்பித்து தாங்க ஆண்டவரே, அதை எனக்கு காண்பித்து தாங்க. அது எங்க வேணாலும் வைக்கலாம். இந்தியாவில் வைக்கலாம், நீங்க இருக்கிற இடத்துல வைக்கலாம், கல்ஃப்ல வைக்கலாம், மலேசியாவில் வைக்கலாம், யூகேல வைக்கலாம், ஆஸ்திரேலியாவில் வைக்கலாம், எல்லா இடம் தெரிஞ்ச பேர்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமே. ஆனா நம்ம பிரச்சனை என்னன்னா, நான் கண்ட நீரூற்றண்டையில் என்ன இருக்க விடாம என்ன இங்க கொண்டு வந்துட்டீங்க. இப்ப பாருங்க ஆண்டவரே, என் பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கூட இல்ல. நான் அழாம நான் வேற என்ன பண்ண? அன்னைக்கு நான் அழல. அன்னைக்கு நான் அங்கிருந்து ஓடி வந்து நீரூற்றண்டையில இருந்து உக்காந்துட்டேன். சரி. ஆனா இன்னைக்கு என் நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? அழுற நிலைமை. ஹல்லேலூயா. ஆண்டவரை எப்படி நம்பணும்னா, தாவீதை போல. தாவீதுக்கு நிலைமைய நம்ம 1ஆம் தேதியிலிருந்தே கேட்டுட்டு வரோம். அழுகிறதுக்கு பலன் இல்லாத அளவுக்கு அழுதாச்சு. அழுகிறதற்கு ஒருத்தன் பலன் இல்லாத அளவுக்கு போகும்போது அடுத்த நிலை என்ன தெரியுமா? மயக்க நிலை. இதான் பிராக்டிக்கலா. இதான் ஒருத்தன் அழுது இனி அழ பலன் இல்லைன்னு வரும்போது அவன் தளர்ந்து விழுந்துருவான். அடுத்து எல்லாம் பறி கொடுத்திருக்கிறான். தன் குடும்பம், தன் குமாரர், குமாரத்தி. ஆமே. நம்ம பிள்ளைங்களை ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு 10 நிமிஷம் லேட் ஆனாலே நமக்கு நெஞ்சு எப்படி இருக்கும்? படபடக்கும். பிள்ளைங்க வெளியூர்ல இருக்கிறாங்க, டெய்லி ஃபோன் பண்ணி பேசுறாங்க, ஃபோன் கால் வரலைனாலே நமக்கு எப்படி இருக்கும்? பறி கொடுத்து நிற்கிறான். அடுத்து கூட இருந்த 600 பேரும் கையில கல் எடுக்கிறாங்க. எப்போ எரிவாங்கன்னு தெரியாது. இந்த நிலையிலிருந்து ஒருத்தன் ஃபைட் பண்றதுக்கு புறப்பட்டு போறான். என்ன நம்பிக்கையில? ஏதாவது பலன் இருக்கிறதா? என்ன நம்பிக்கையில? கூட இருக்கிற 600 பேரும் நம்ம கூட நிப்பாங்கங்கிற அஷூரன்ஸ் கொடுக்க முடியுமா? இல்ல. ஏன்னா ஆல்ரெடி கல் எடுத்தாச்சு. இனி அங்க போய் ஒரு வேளை பிரச்சனை பெருசாச்சுன்னா அமலேக்கின் தாவீது மேல கை போட தேவையில்லை. கூட இருக்கிறவங்களே கல் ஏரியாட்டாலும் தாவீது ராஜாவே இந்த ஜூஸ குடிங்க, உள்ள என்ன போட்டு தராங்கன்னு தெரியல. எப்படிங்க தாவீதுக்கு புறப்பட முடிந்தது? தாவீதுட்ட கேட்டா சொல்லுவாரு, சொல்லிட்டாரு தருவார், சொல்லிட்டாரு செய்வார், சொல்லிட்டாரு. இது ஒண்ணுதான். இந்த நம்பிக்கைக்குள்ளதான் நம்முடைய அறிவு, நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய காரியங்கள் நம்மை உட்புக விடாமல் பிடிச்சு வெளியே வைக்குது. அவர் சொல்லிட்டார், அவர் சொல்லிட்டார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கைக்குள்ள வரணும். இந்த வேதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது மொத்தமே கிறிஸ்துவை மையமாக வைத்து வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 9-10 வசனங்களிலே யோவானுக்கு தூதன் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி விட்டு தேவனுடைய சத்திய வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான் என்று 9 சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது வசனத்திலே அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியிட்ட சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள். இயேசுவை பற்றின சாட்சி, அதாவது இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் இந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவி ஆரம்ப முதலே வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. மோசையை கொண்டு எழுத ஆரம்பிக்கிறார். ஆமேன். அடுத்து தீர்க்க தரிசிகள். ஆமேன். தாவீது உட்பட சங்கீதக்காரன் எல்லாம் தீர்க்க தரிசனத்தின் ஆவி ஃபுல்லா கிரைஸ்ட பத்தி தான். அதனாலதான் ஆதியாகும் முதல் மல்கியா வரைக்கும் கிறிஸ்து இல்லாம பார்க்கவே முடியாது, படிக்கவே முடியாது. இதுதான் இந்த பைபிளுடைய விசேஷம். மல்கியா வரைக்கும் உரைக்கப்பட்டது, மத்தேயு முதல் உரைக்கப்பட்டது நிறைவேறிற்று. பழைய ஏற்பாடு உரைக்கப்பட்டது, புதிய ஏற்பாடு உரைக்கப்பட்டது நிறைவேறிற்று. இதுதான் பைபிள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒருவரை குறித்து ஆமென் சிருஷ்டிப்பின் ஆரம்பம் முதல் உரைக்கப்பட்டு கொண்டே இருந்தது. மல்கியா வரைக்கும் கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அதன் பிறகு மத்தேயு, அதாவது கிறிஸ்துவின் காலம், இந்த பூமியிலே மனுஷகுமாரனை வெளிப்பட்ட காலம் முன்பு வரை ஏறக்குறைய 400 ஆண்டுகள். அந்த 400 ஆண்டுகள் ஒன்றும் உரைக்கப்படவில்லை. காரணம், ஏற்கனவே அவரை குறித்து எல்லாம் உரைக்கப்பட்டு விட்டது. அப்ப இந்த 400 ஆண்டு காலத்தை தான் இருண்ட காலம் என்று சொல்லுவார்கள். இந்த காலத்தில் தான் சகரியாவை கொண்டு ஆவியானவர் பேசுகிறார். உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்தது. அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அவருடைய பிறப்பு முதல் அவருடைய கடைசி வரைக்கும் மீண்டும் மீண்டும் ரிப்பீட் ஆகிற ஒரு வார்த்தை உண்டு. உரைக்கப்பட்டது நிறைவேறிற்று. உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்படி என்றால் தேவனால் அழைக்கப்பட்டு தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட அன்பு சகோதரா சகோதரி, எத்தனை பேர் முழுசா நம்புறீங்க? என் வாழ்க்கையிலே உரைக்கப்பட்டது எல்லாம் நிறைவேறும் அப்படி சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசியுங்கள். வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒழிந்து போவது எளிதாயிருக்கும். வேதத்தின் ஒரு எழுத்தின் உறுப்பு. ஒரு எழுத்தின் உறுப்புன்னா நம்ம சரீரத்தை பார்த்தீங்கன்னா இது என்னது? கை. இது ஒரு அவயவம். இது என்னது? விரல். இதுவும் ஒரு உறுப்பு தான். வேதத்தின் ஒரு உறுப்பு என்று சொல்லும் போது இப்போ கா போட்டு மேல ஒரு குத்து போட்டா அது என்னது? இக்கு. அப்போ அந்த இக்குனுடைய உறுப்பு என்பது கா மட்டும் கிடையாது, மேல போடுற புள்ளி. புள்ளி எப்படி போடுவோம்? குத்து. சொல்லுங்க, குத்து. ஆமென். ஹல்லேலூயா. அது எக்ஸாம் முடிஞ்சு கடைசி வார்த்தை எழுதுனதும் ஒரு குத்து குத்துவாங்க பாருங்க. யார மனசுல வச்சு குத்துறாங்கன்னு தெரியாது. அந்த ஒரு புள்ளி, ஒரு குத்து. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வேதத்தில் உள்ள ஒரு எழுத்தின் உறுப்பு, அந்த ஒரு புள்ளி அவமாய் போவதை பார்க்கலாம், வானமும் பூமியும் ஒளிந்து போவது. ஆமென். இதெல்லாம் சாத்தியம் இல்லை என்று மனிதன் சொல்லுகிறானே, கர்த்தர் சொல்லுகிறார் ஆமென், இது சாத்தியம் இல்லைன்னு சொல்றியே, இது கூட ஒளிந்து போகும். ஆனா நான் சொல்லி என் வார்த்தையில் இருக்கிற ஒரு புள்ளி கூட ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி, நீர் செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீர் சொன்னதை
நம்ம பிரச்சனை என்னன்னா குழந்தைய மாதிரி விசுவாசிக்க மாட்டேங்கிற ஒரு குழந்தைய இப்படி தூக்கி தகப்பன் போடுகிறான் என்றால் அந்த குழந்தை அழுது கொண்டு வராது, அந்த குழந்தை சிரித்து கொண்டுதான் வரும். கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைன்னா அப்பா உங்களுக்கு கை வலிக்கலப்பா கேட்போம், உங்களுக்கு முடியுமாப்பா? ஆமா, நீ குழந்தைய போல மாறாவிட்டா அதுக்காக வீட்டில் போய் அப்பா தூக்குங்கன்னு அவர் ஒண்ணு சொல்றாருன்னா அப்படி அப்படி அப்படியே நம்பணும். ஆண்டவர்கிட்ட தாவீது, ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஆண்டவரே, நீ திருப்பி கொள்வா. என்ன ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணிருக்கணும், நீங்க திருப்பி கொண்டு என் கையில கொண்டு வந்து தந்திருக்கணும், நான் அப்படி இல்லை ஆண்டவர் இருக்கிறேன். அவன் தாவீது எழும்பி புறப்படுறான். என்ன நம்புற தாவீதே, இந்த 600 பேரை நம்பியா போற? பலன் இருக்கிறதா? இல்ல. அன்னைக்கு கோலியாத்துக்கு எதிர்கொண்டு போக ஓடின அந்த துணிச்சல், அந்த தைரியம், அந்த உற்சாகமா? என்ன நம்பிக்கையில போறீங்க தாவீதே? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்கிட்ட பேசி இருக்கிறார். எனக்கு இது மட்டும்தான் நம்பிக்கை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதை வார்த்தையை வைத்து, ஆமே அது அப்படி இங்க நடந்திருக்கு, இங்க இப்படி நடந்திருக்கு, இப்படி நம்புகிறதுல அடையாளங்களை வைத்து. ஆனா எனக்கு முன்னாடி எந்த அடையாளமும் இல்லை. அநேக நாளாயாவது சந்திரனாவது நட்சத்திரங்களாவது சூரியனாவது காணப்படவில்லை. அப்படி ஒரு நிலைமை வரும்போது பவுல் சொல்லுகிறார், எங்கள் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றிலும் அற்று போயிற்று. அந்த நேரத்தில் கர்த்தருடைய தூதன் வந்து நின்று வேற எதையுமே எங்க காட்டல. அவன் காற்றை அமர்த்தல, நட்சத்திரத்தை காண்பித்து கொடுக்கவில்லை. ஏற்கனவே பவுலுக்கு சொன்ன அதே வார்த்தையை திரும்ப திரும்ப நினைவுபடுத்துகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் இந்த வார்த்தை இயேசுவின் நாமத்திலே சொல்லும் போது ஆமென், எனக்குள்ள ஒரு பலன் நல்ல, அதாவது ஏற்கனவே உரைக்கப்பட்ட வார்த்தை மறந்து திரும்ப நம்ம நினைவுக்கு வருதுன்னா கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி நமக்கு அதை சொல்லி கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஏற்கனவே மறந்த ஒரு காரியத்தை எனக்கு சொன்னாரு, ஆனா அடையாளங்களை பார்க்காததும் நான் மறந்துட்டேன். உடனே கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி, ஏய் பவுல் மறந்துட்டியா, நீ ராயனுக்கு முன்னாடி ரைட் 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 ரைட். இப்ப பவுல் எழுந்து நிற்கிறார். சகோதரரே திடன் கொள்ளுங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் என் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். ஆமென். ஹைஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை, ஹல்லேலூயா. எனக்கு இப்படி மறந்த நிறைய காரியத்தை ஏற்கனவே கர்த்தர் பேசினது, ஆனால் என் சூழ்நிலை என்னை மறக்க வச்சுட்டு, ஆனால் திரும்பியும் கர்த்தர் எனக்கு நினைவுபடுத்தி இருக்கிறார். அப்படி சொல்றவங்க ஆமென், ஹல்லேலூயா, 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 ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், ஹல்லேலூயா. அதன் அர்த்தம் என்ன? பவுலுக்கு மட்டும் இல்லை, நமக்கு செய்வார், நம்மையும் சாட்சியா நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப இது எப்படி சாத்தியமாகும்? ஒன்னே ஒண்ணுதான். தாவீது எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வரும்போது கூட 600 பேர்ல 200 பேர் நின்ட்டாங்க. அப்ப மற்ற 400 பேர்ல சில கிருமி இருப்பாங்க. எல்லா கூட்டத்திலையும் சில பேலியாளின் மக்கள், அவங்க சொல்றாங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்கவே கூடாது. அவங்க கூட வரல, இல்ல 200 பேர் நின்னுட்டாங்க, இல்ல அவங்களுக்கெல்லாம் கொடுக்கவே கூடாது. உடனே தாவீது சொல்லுகிறார், 23வது வசனம். அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் தாவீது சொல்லிட்டார். மற்ற 400 பேர் சொல்றாங்க நம்ம கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணோம், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம். தாவீது சொல்றாங்க, பாரு கர்த்தர் தந்தது, கர்த்தர் தந்தது. எங்க ஒருத்தங்க கீழே நம்ம வேலை பார்க்குறோம், காலையிலேருந்து நைட்டு வர பிரயாசப்பட்டு முடிச்சுட்டு அவங்க கிட்ட போறோம், அவங்க நமக்கு சேலரி தரலன்னா அந்த பிரயாசம் என்ன ஆயிட்டு? என்ன ஆயிட்டு சொல்லுங்க வாய திறந்து? வேஸ்ட் ஆயிட்டுல. நான் ஜோம் பண்றேன், புரண்டு ஜோம் பண்றேன், உபவாசம் இருந்து ஜோம் பண்றேன்,
தலைகளை என்ன ஜெபம் பண்றேன், கர்த்தர் காது கொடுத்து கேட்கலன்னு அந்த ஜெபம் என்ன ஆயிட்டு? தாவீது சிலருக்காக ஜெபிக்கும் போது சொல்றாரு, என் விண்ணப்பங்கள் என் மடியிலே திரும்ப வந்துட்டு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு தரலனா எனக்கு கிடைக்காது. உன் கையில ஏன் இல்லாம போச்சு? அது அமலேக்கியம் பிடிச்சு வச்சிருக்கான். சரி, அமலேக்கியம் பிடிச்சிட்டான், எவ்வளவு நாள் பிடிச்சு வச்சிருப்பான்? ஆமென். கர்த்தர் தரலனா, இது நல்லா புரிச்சுக்கோங்க. அதனாலதான் வெறுமனே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று பைபிள்ல சொல்லல, கிருபையினாலே. நான் நம்புறேன், நான் குழியில கிடக்கிறேன், நான் நோக்கி கூப்பிட்டால் அவர் வருவார், இது என்னுடைய விசுவாசம். எஸ், அவர் வந்தார். வந்து கை நீட்டி என்ன தூக்கலன்னா அந்த இடத்துல என் விசுவாசம் என்ன ஆயிட்டு? அப்போ அந்த இடத்துல அவர் கை நீட்டி தூக்கும்படி மனசு வைக்கிறார் தெரியுமா? அது கிருபை. என் விசுவாசம் என்ன செய்ய வைக்க தெரியுமா? அவர்கிட்ட என்ன கை கொடுக்க வைக்குது. அவருடைய கிருபை என்ன செய்கிறது? அந்த அவர் கை நீட்டி என்ன தூக்கி எடுக்குது. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். எனக்கு விசுவாசம் இல்லைன்னா நான் அவர்கிட்ட கை கொடுக்க மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன். இல்ல வேற யாராவது வரட்டும், அது நான் அந்த கலண்டர்ல பார்த்த இயேசு தான் எனக்கு வரணும். எனக்கு அவர் மேல இருக்கிற விசுவாசம் என்னை அவர்கிட்ட அப்படி கை கொடுக்க வைக்குது. கடல்ல மூழ்கும் போது பேதுரு நடந்து வராரு. மூழ்கும் போது அண்ணன் போட்ல இருக்கிறாரு. அண்ணனா தம்பியோ யாரு? அந்திரேயா. சகோதரன் போட்ல இருக்கிறார். ஃப்ரெண்டு ஜான், ஜேம்ஸ், யோவான், யாக்கோபு இருக்கிறாங்க. இயேசுட்ட பழக்கம் கொஞ்ச நாள் தான், அந்திரேயாட்ட பழக்கம் பிறந்ததுல இருந்து. அவன் கடல்ல மூழ்கும் போது அந்திரேயான்னு கூப்பிடாம ஆண்டவரேன்னு கூப்பிடுறாருல, இது விசுவாசம். இது விசுவாசம். கூப்பிடு கூப்பிடுன்னு சொல்லிட்டு அவர் இருந்தாருன்னா அந்த விசுவாசம் ஒரு பிரயோஜனம். ஆண்டவரேன்னு கூப்பிட்டதும் ஆண்டவர் கை நீட்டி உடனே பிடிச்சார்ல, இது அவருடைய கிருபை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல. ஹல்லேலூயா. இது உங்களால். அப்போ எனக்கு அவர் தந்தாதான் உண்டுன்னா நான் என் வாழ்நாள் முழுவதும் அவரை ப்ளீஸ். ஒரு எஜமான் கீழே ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். அந்த வேலை எஜமான் கொடுக்கிற சாப்பாடு தான் அந்த வேலைக்காரனுக்கு சாப்பாடு. அந்த எஜமான் கொடுக்கிற சம்பளம் தான் அந்த வேலைக்காரனுக்கு சம்பளம் தான். அந்த வேலைக்காரன் அந்த எஜமான பிரியப்படுத்துறது தான் அவனுடைய வேலையா இருக்கும். இதுக்கு நல்ல தெளிவுங்க. இது நான் யுத்தம் பண்ணி மீட்டது இல்லை, கர்த்தர் தந்தது. அதுல ஒரு வார்த்தை சொல்லுவாரு, கர்த்தர் நம்மை காப்பாற்றி. அப்போ அன்னைக்கு இருக்கிற தாவீதின் நிலைமை என்ன? வார்த்தையை கொடுக்கும் போது தாவீதின் நிலைமை மங்கின நிலைமை. இந்த வார்த்தையை நேற்று தியானிக்கும் போது ஆவியானவர் எழுத வைத்த வார்த்தையை அப்படியே வாசிக்கிறேன். நம் தேவன் அவர் சொன்ன வார்த்தையை தவற விடாதவர் மாத்திரமல்ல, வார்த்தையை யாருக்கு சொன்னாரோ அவனையும் தவற விட மாட்டார். ஹல்லேலூயா. வார்த்தையை தரையில விழுந்து போக விடாதவர் மாத்திரமல்ல, வார்த்தை உடையவனையும் தரையில விழுந்து போக விடாதவர். எனவேதான் ஆதியாகமம் 28:15 கடைசியிலே கர்த்தர் யாக்கோபுக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கை விடுவது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே தாவீது ஒரு அனுபவத்தை, அதாவது கர்த்தர் நம்மை காப்பாற்றி, அதாவது இந்த காப்பாற்றப்படுகிறத உண்மையை நம்ம எப்போ ருசிப்போம் தெரியுமா? இந்த மரண விளிம்பில் போயிட்டு வருவோம் தெரியுமா? அப்பதான் ருசிப்போம். ஆமென். ஆனா போக விடாம காக்கிறத நம்ம பல நேரத்தில் என்ன பண்ணுகிறோம்? மறக்கிறோம். ஆமென். அந்த சிஸ்டர் சாட்சி கேட்டீங்களா? சாட்சி கேட்டோம். அவங்க ரொம்ப கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்களா?
அதுக்கப்புறம் ஆண்டவர் கிருபையாய் காத்தார். என்ன சாட்சி இல்லை சிஸ்டர், நீங்க சாட்சி சொல்லலையா? எனக்கு ஒரு சாட்சியமே இல்லை. உண்மையில இதுதான் கோமா ஸ்டேஜ். எனக்கு ஒரு சாட்சியமே. அந்த சிஸ்டர் அங்க போயிட்டு வந்தாங்கல்ல, அது அதிசயம். உங்களை அங்க போகாம விடுறாருல, இது ஆசீர்வாதம். டெய்லி எனக்கு சாட்சி தான். டெய்லி எல்லாரும் எத்தனை பேர் சொல்ல விரும்புறவங்க மட்டும் வலது, டெய்லி எனக்கு சாட்சி தான். என்னை கர்த்தர் நடத்துகிற பாதை எனக்கு சாட்சி தான். ஆமென். ஹல்லேலூயா. என்ன சாட்சி? என்னத்த சாட்சி சொல்லி? ஹல்லேலூயா. நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை? ஆமே. நல்ல கவனிங்க. எல்லாம் இழந்து ஒன்னும் இல்லாத நிலையில வார்த்தையை கொடுத்து ருசித்தவன் சொல்லுகிறான், கர்த்தர் நம்மை காப்பாற்றி. வார்த்தை உடையவன் தேவனால் காக்கப்படுகிறான். சென்னையில் ஒரு ஊழியத்துக்கு நான் என் தகப்பனாரோடு போயிருக்கும் போது, எங்க அப்பா சரத்தில் நிறைய பலவீனம். அவர் குறிப்பிட்ட ஒரு தேவ மனிதர், அவர் எங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க, நல்ல வார்த்தையெல்லாம் கொடுக்குறீங்க பாஸ்டர், ஆனால் உங்க ஹெல்த் எப்படி பாஸ்டர் இந்த வண்டி ஓடுது? ஆமென். உங்களை பார்க்கவே சங்கடமா இருக்கு, எவ்வளோ பலவீனம். எங்க அப்பா சிரிச்சுட்டு அவங்கள பார்த்து சொன்னாங்க, அந்த விலையேறப்பட்ட பொக்கிஷம் இந்த மண்பாண்டத்துக்குள்ள இருக்கிறது வரைக்கும், ஆமே, வெறும் பீரோவை யாரும் பூட்ட மாட்டோம். உள்ள கோல்டோ காசோ இருந்தா 1 லாக் இல்ல, டபுள் லாக். ஆமே. ஹல்லேலூயா. இன்னும் காக்கப்படுகிறேன் சொல்றவங்க மாத்திரம் நல்ல எப்படி கை தட்டியோ கையை உயர்த்தியோ உங்களுக்கு எப்படி தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. 1000 நாவிருந்தாலோ நன்றி சொல்லி ஆமென். வாழ்நாள் எல்லாம் உம்மை பாடுங்க. 1000 நாம் இருந்தாலும் கைகளை உயர்த்தி 1000 நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாள் எல்லாம் வார்த்தைகள் போதாதே. நான் உள்ளளவோ உன்னதரேசுவே நான் ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் காப்பாற்றுகிறார். இதை ஆண்ட வேலையே தாவீது ருசி தருகிறான். மற்றவர்களுக்கு இது இன்னும் புரியல, இது இன்னும் தெரியல. இவங்க பேசோர் ஆற்றை கடந்து போறாங்க, 200 பேர் நிக்கிறாங்க. இவங்க போகிற வழியில 12, 13, 14, 15 வசனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா 11 இருந்து ஒரு எகிப்தியனை வழியில பாக்குறாங்க. அவனோ மயங்கின நிலையில இருக்கிறான். அவன் 3 நாள் ஆச்சு சாப்பிட்டு தண்ணி குடிச்சு. இவனை இங்க நேர கொண்டு வராங்க. ஆமே. இவனை நேர கொஞ்சம் எஃபெக்ட் கம்மி பண்ணு. இவனை நேர கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது தண்ணி கொடுத்தாச்சு, அப்பம் கொடுத்தாச்சு. அப்படியே மயக்கம் தெளிச்சிரு. நீ யாரு? இப்ப சொல்றாங்க, நான் அமலேக்கியன்ட்ட வேலைக்காரனா இருந்தேன். 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு வியாதி வந்தது. என் எஜமான் என்னை கைவிட்டான். 14 சொல்றார், நாங்க தான் சிக்கலாக அக்னியினால் சுட்டெரித்து போட்டோம். நாங்க அந்த அமலேக்கியன் என்ன வச்சுதான் செஞ்சான். ஆனா எனக்கு ஒரு வியாதி, இனி என்னால முடியாதுன்னு வந்ததும் என் எஜமான் என்னை
அந்த 600க்கும் தெரியல. ஆனா தாவீது அங்கே ருசிக்கிறான். என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை 3 நாளைக்கு முன்னாடி வர அவன் தேவை. ஏன்னா அவனுக்கு ஆரோக்கியம் இருந்தது, அவன்கிட்ட பலன் இருந்தது. இனி அவன் நம்ம இப்போ உள்ள ட்ரெண்ட்ல சொல்லணும்னா கொரோனான்னு தெரிஞ்சதும் கைவிட்டானா. கூட்டிட்டே போயிட்டு நீங்க இறங்கு, கிளம்பு. ஹல்லேலூயா. எத்தனை நெருக்கங்கள். சங்கீதம் 42 தாவீது சொல்லுகிறார், அலைகள் திரைகள் எல்லாம் என் மேல் புரண்டு போயின, ஆனாலும் கர்த்தர் பகற்காலத்திலே கிருபையை கட்டளையிட்டார். இதாங்க உலகத்துக்கும் உன்னதத்துக்கும் உள்ள வித்தியாசம். நம்மளால இனி இல்லைன்னா எங்க கைவிடுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒரு 3 வருஷமா வியாதியிலிருந்து கைவிட்டான்னா அவன் சொல்றதுல நியாயம் இருக்கு. அவனும் என்னப்பா செய்வான். இது வியாதி 3 நாள் தான். ஒருத்தங்களுக்கு நம்மளால ஒரு காரியம் ஆகல, 2 காரியம் ஆகல, 3 காரியம் ஆகலன்னு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. 4வது காரியம் நம்மள்ட்ட சொல்ல மாட்டாங்க. அதாவது எங்க கைவிடப்படுவோனே தெரியாது. இதுதான் இந்த பொல்லாத உலகம். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், எபிராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் மனிதன் அல்ல, நான் தேவனாயிருப்பேன். நிறைய பேர் பாருங்க, டிசம்பர்ல ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும், ஜனவரியில் வேலையை விட்டு தூக்கி இருப்பாங்க. எத்தனை பேர். இதுதான் உலகம். அதான் தாவீது சொல்றார், இங்க பாரு, உனக்கு புரியலையா எதுக்கு இதெல்லாம் கர்த்தர் காட்டி தர்றார் தெரியுமா? ஆமா, நீ யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சா இந்த உலகம் உன்னை எங்க தூக்கி போடும் தெரியாது. ஆனால் நீ தாயின் கருவில் தோன்றினது முதல் இந்த கையில தான் நான் உன்னை ஏந்தினேன். ஆமே, நான் உன் உள்ளம் கையில உன்னை வரைந்திருக்கிறேன். இனிமேலும் ஏந்துவேன். இனிமேலும் கர்த்தர் எனக்கு தந்தார். 104வது சங்கீதம் அதனுடைய 27, 28 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க. எல்லாரும் அந்த வார்த்தை கேட்டீங்களா? நீர் கொடுக்க அவைகள் வாங்கி. அப்ப நீங்க கொடுக்கலன்னா அவர் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லுகிறவர். அவர் கொடுக்கலன்னா அது இவனாலதான் பிரச்சனை, இவளாலதான் பிரச்சனை. இந்த ஆள் இருக்கிறது வரைக்கும் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்காது. இந்த பிரதர் இருக்கிறது வரைக்கும் நீர் கொடுக்க. எனக்கு ஏன் கிடைக்கல? அவர் கையை திறக்கல. அப்ப என்னுடைய வேலை நீ எதுவா இருக்கணும்? அவரை கையை திறக்க வைக்கணும். தட்ட வேண்டிய இடத்துல தட்டுவதற்கு பதில் எல்லா இடத்திலையும் தட்டி கொண்டிருக்கிறோம். ஜெபத்தை குறித்து லூக்கா 11 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு பேசும்போது முதல் பகுதியில் ஒரு பிரேயர் ஃபார்மேட்டை சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதிராத்திரியில போய், என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். உடனே அவர் சொல்றார், உள்ள இருக்கிறவர் சொல்றாரு, ஆமா, என்னை தொந்தரவு பண்ணாத, நான் எழுந்து உனக்கு தரக்கூடாது என்று சொல்லுகிறான். 8வது வசனம், பின்பு தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான். அதன் அர்த்தம் என்னன்னா, அவன் தட்டிட்டே இருக்கிறான். அந்த பிரேயரை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, இது பலமுறை இந்த டாபிக் சொன்னாலும் இன்னைக்கு ஒரு காரியத்தை டச் பண்றேன். நீ கேட்டப்ப அவர் தரல, ஓகே, அதுக்கப்புறம் ஏன் தட்டுற?
அவருக்கு எப்போ தோணுதோ தரட்டும். நான் 2000 எதிர்பார்த்தேன், தரல. 2010 எதிர்பார்த்தேன், 2020 எதிர்பார்த்தேன், தரல. 23 ஓகே, இப்போ எதை எதிர்பார்க்க 24 தரும். அவருக்கு எப்போ தோணுதோ தரட்டும். எனக்கு வேண்டியது அவர் கதவை திறந்தா மட்டும்தான் கிடைக்கும். வேற எந்த வாசல போய் தட்டினாலும் நான் என்ன செய்யணும்? நம்பிக்கை விடக்கூடாது. அதுதான் சிநேகிதன். எல்லா காலத்திலும் ஆண்டவர் இன்றே தாரும், இன்னைக்கு இந்த மாசத்துல தந்துருங்க. தரல எதிர்பார்த்தோம், சில காரியங்கள் போன வருஷம் கிடைக்கல. வாட் இஸ் நெக்ஸ்ட் என்ன? ஒரு தேவ மனிதர்கிட்ட ஒரு ஆள் சொன்னாங்களா, நீ ஹாஸ்பிட்டல்ல ஜெபம் பண்ண போறியே, நீ கை வச்சு ஜெபம் பண்ணும்போது அந்த ஆள் செத்துட்டுன்னா அடுத்த ஆளுக்கு ஜெபம் பண்ணுவேன். நீ 10 பேருக்கு ஜெபம் பண்ணி 10 பேர் செத்துட்டாங்கன்னா வேற யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்பேன். என்னால யாரையும் எழுப்ப முடியாது, என்னால எதையும் திருப்ப முடியாது. ஆனா எனக்காக ஒருத்தர் செய்வார். நான் அவருடைய ஃபேவரை சம்பாதிக்க என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து முதலாவது அற்புதம் செய்தது கானா ஒரு கல்யாண வீட்டில். அங்க 2 காரியங்கள், அந்த தேவனுடைய செயல்கள், ஆண்டவருடைய அற்புதம் விளங்கினதை 2 சொல்லணும்னா, கர்த்தருடைய வேலை, அடுத்து கர்த்தருடைய வேலை. கர்த்தர் எப்போ செய்வார்? அவருடைய, அது மரியாளா இருந்தாலும் அவசரப்படுத்த முடியாது. கர்த்தருடைய வேலை வரணும். அடுத்து அங்க என்ன நடக்கணும்? கர்த்தருடைய வேலை. அந்த கல்யாண வீட்டில் யோவான் 2வது அதிகாரம் 1 பகுதி அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. இயேசுவின் தாயார் இருக்கிறாங்க. இயேசுவின் தாயார் இன்வால்வ் ஆகணும்னா அவங்க ஃபேமிலியோடு சம்பந்தப்பட்ட ஒரு மேரேஜ். ஓகே, இயேசுவின் தாயார் வேற, சீஷர்லாம் அழைக்கப்பட்டவங்க, விருந்தாளிங்க, கல்யாண வீட்டில் இருந்தவங்க, பந்தி விசாரிப்புக்காரங்க, அடுத்து வேலைக்காரன், அடுத்து மணவாளன். ஓகே, இப்போ நம்மளை வச்சுதான் ஒரு வீட்டில் காரியம் நடக்கணும்னு வைங்களேன். நம்ம யார்கிட்ட போய் பேசுவோம்? அந்த வீட்டில் யார் மெயினோ அவங்கள்ட்ட தான் போய் பேசுவோம். இப்போ இயேசு வச்சுதான் அந்த வீட்டில் காரியம் நடக்கணும். இயேசு யார்கிட்ட போறாரு தெரியுமா? அந்த வீட்டில் யார் ரொம்ப சிறுமைப்பட்டவங்களோ, அந்த வீட்டில் யார் ரொம்ப தாழ்மைப்பட்டவர்களோ, ஏன் தெரியுமா? அவருக்கு வேலை செய்ய தடை வரக்கூடாது. திராட்சரசம் என்பது ஒரு நாளில் செய்கிற, நம்ம தான் இப்போ பொடி எல்லாம் போட்டு, அன்னைக்கு அப்படி கிடையாது. பல மாதங்களாய் ஒரு திருமணம் என்றால் திருமணத்துக்கு ஆயத்தமாகறாங்களே, அந்த காரியம், திருமணத்தை குறித்த காரியம் பேசப்படும் போதே திராட்சரசம் ரெடி பண்ணி வச்சிருவாங்க. அது நாளாக 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 அதனுடைய சுவை வந்து அதிகமாகும். ஆமென். அப்ப இந்த இடத்துல கர்த்தர் யாரை பார்க்கிறார்னா, யாரை கையில் எடுத்தா எனக்கு எளிதாய் வேலை செய்ய முடியும். நாம் நம்ம எந்த மட்டும் தாழ்த்துகிறோமோ அந்த மட்டும் நம்மால் வார்த்தைக்கு உடன்பட முடியும். கர்த்தர் வேலை செய்வதற்கு ரொம்ப எளிதாய் விடும். என் ஆண்டவர் அவருடைய வேலை வந்து விட்டது. ஆனால் அவருடைய வேலை நடக்காதபடிக்கு நாம் பல நேரத்தில் தடுக்கிறோம். அவருடைய வேலை வருது, அவருடைய வேலை நடக்குதா? சீயோனுக்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது 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 வந்தது. ஏன் இன்னும் ஒரு வேலை நடக்கல? லூக்கா 1வது அதிகாரம்
28வது வசனம் முதல் நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தரிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதன் கேப்ரியேல் மரியாளை வந்து அடிமை பெண்ணே என்று சொல்லவில்லை, கிருபை பெற்றவளே. என்ன ஒரு அங்கீகாரம், என்ன ஒரு ரிவார்டு, என்ன ஒரு கனம். ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீயே என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு வார்த்தையை கொடுக்கிறார். வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. வார்த்தையை வாங்கின மரியாள் அந்த வார்த்தை நிறைவேறும்படி என்ன செய்யறாங்க தெரியுமா? 38வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. இதோ கர்த்தர் யாரை அடிமைன்னு சொல்லல, ஆனால் நாம் நம்மை அடிமை ஆக்குனாதான் கர்த்தருடைய வேளையில அவருடைய வேலை எளிதாய் நடக்கும். ஏன்னா அடுத்த கொஞ்ச நேரத்தில் யார் தள்ள போறாங்க? மரியாள யோசேப்பு தள்ள போறாங்க. இதெல்லாம் நடக்கும். நாம் பாடினோமே, ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்து அடிமை. எவ்வளவு பெரிய ட்ரீம்ல ஒரு வாலிப பெண், ஒரு கன்னிகை தன் வாழ்க்கையை காத்து வந்து திருமணம் என்பது, ஆமேன், அதுவும் நம்ம ஊர்லயே திருமணம் அப்படி நடக்கும்போது, எருசலேம்ல திருமணம் என்பது ஒரு பெரிய பண்டிகை. கிறிஸ்துவின் வருகையை வர அந்த யூத கலாச்சார திருமணத்தின் அடிப்படையில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாட்டி ஆயத்தமாய் கொண்டிருக்கும் போது மணவாளன் வருவார். வரக்கூடிய டைம் தெரியாது. அப்போ அந்த என்கேஜ்மெண்ட் டைம்ல அந்த ஒரு 10 வெள்ளி காசை கொடுத்து வச்சிருப்பாங்க. மணவாட்டி அதை வச்சு காத்துட்டு இருக்கணும். மணவாளன் வரும்போது அதெல்லாம் எண்ணி கரெக்ட் அவர் கொடுத்தது கையில் இருக்குதா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவார், ஒரு 10 வெள்ளி காசை வச்சு ஒன்று தொலைஞ்சிட்டுன்னா உடனே அவ என்ன செய்வாளாம்? விளக்க கொளுத்தி தேடுவா. ஏன்னா மணவாளன் வர டேட்டு தெரியாது. தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவன் எவ்வளோ ப்ரிப்பேர்டா, எவ்வளோ ஆயத்தமா, என் கல்யாணம் எப்படி நடக்கும், என் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க, அப்படி ஜோஜோ நடக்கும், விருந்து என்ன, இப்படி எதிர்பார்த்துட்டு இருந்த மரியாள் கர்த்தர் வார்த்தையை கொடுக்கும்போது என்னெல்லாம் யோசிச்சிருப்பாங்க. அப்போ நாளைக்கே சாப்டர் மாறப்போகுது. ஆண்டவர் என் கல்யாணம் முடியட்டும், இல்லை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. எங்க அந்த ஊரார் எப்படி பார்த்துருப்பாங்க? ஊரார விடுங்க, நம்ம காலத்தில் அல்லது நாம் அந்த காலத்தில் வாழ்கிறோம். அதே மரியாள், ஆமே, நம்ம சர்ச்சுக்கு வராங்கன்னு வைங்கள, எத்தனை பேர் நம்புவோம்? என்ன மரியாள் இப்பதான் பேசிட்டு இருக்காங்க, வயிறு கொஞ்சம் வீங்கி இருக்கு. அது ஒரு தூதன் வந்து என்கிட்ட இப்படி சொன்னாங்க. அப்படியா இப்படியா சொல்லுவோம்? தூதன் வருவார் எங்க கிட்ட வர. எங்க இதுதானங்க அந்த காலத்துல நாம இருந்தா நாம நம்பி இருப்போம்? சர்ச்சில் சேர்த்திருப்போமா? என்ன நிந்தை, என்ன அவமானம். ஆமென். இதோ நான் ஆண்டவருக்கு ஏன் உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகணும். கிருபை பெற்றவளாயிருந்தாலும் ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாயிருந்தாலும் வார்த்தையின்படி ஆக வேண்டுமானால் ஆண்டவருக்கு அடிமையா இருக்கணும். இனி இந்த அடுத்த வார்த்தையை வாசிங்க. அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். கவனிச்சுங்களா இந்த வார்த்தையை? இப்ப தூதன் எதுவரை வெயிட் பண்ணிட்டு நிக்கிறாரு? வார்த்தையை கொடுத்துட்டு போக வேண்டியதான தூதன் வார்த்தையை கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு நிக்கிறாரு. ஏன்னா ரிப்போர்ட் கொண்டு போகணும், ரிப்போர்ட் கொண்டு கொடுக்கணும். எப்பொழுது நான் ஆண்டவருக்கு அடிமை என்று
ஒப்பு கொடுத்தாங்களோ அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். யாக்கோபுக்கு கர்த்தர் முதலாவது காண்பித்த காட்சி என்ன தெரியுமா? தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும் காட்டி கொடுக்கிறாங்க. யாக்கோபு அர்ப்பணிக்கவில்லை. யாபோக்காற்றின் கரையிலே கர்த்தர் யாக்கோபோடு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்ன விடு, பொழுது விடுகிறது, நான் போகட்டும். அப்ப நீங்க போனா நான் என்ன செய்யணும்? நீ சரண்டர் பண்ணு. எனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. என் வாழ்க்கையில தூதர்கள் இறங்குகிற அனுபவம் இருக்கிறது, தூதர்கள் ஏறுகிற அனுபவம் இருக்கிறதா? யாக்கோபுக்கு முதல்ல காட்டினதே அதுதானே. தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும். நல்லா இருக்கு காட்சி. ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டதுக்கு பின்னாக நடக்கிற காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நாங்க பாஸ்டர்ஸ் வார்த்தையை கொடுத்துட்டு போயிடுவோம். பரலோகம் அப்படி கிடையாது. வார்த்தையை வாங்கினதுக்கு அப்புறம் நாம என்ன செய்யறோம் அதை பார்க்கிறது. யாபோக்காற்றின் கரையில யாக்கோபு கதறா. யாக்கோபு என்ன ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்ன போக விடு, என்ன போக விடு. உனக்கு உரைக்கப்பட்ட வார்த்தை பூரணமாகணும்னா என்ன போக விடு. எப்ப போவீங்க? சரண்டர் பண்ணு, சரண்டர் பண்ணு. நான் யாக்கோபு, நான் யாக்கோபு. ஆமென். முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறவன் வாழ்க்கையில வார்த்தை நிறைவேறும். நமக்கு தெரியும் ஏசாயா 41 யாக்கோபு என்னும் பூச்சியே. கூப்பிட்டது யார்? ஏசாவா? லாபானா? ஈசாக்கா? ரெபேக்காளா? கூப்பிட்டது யார்? கர்த்தர். ஆமென். நேற்று ஆவியானவர் இப்படி எழுத வைத்தார், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவனை புதிதும் கூர்மையுமான எந்திரமாக்கினது கர்த்தர். அதுக்கு முன்னாடி அவனை கர்த்தர் பூச்சி ஆக்கினார். ஏன்? எனக்கு அவன் கைப்பிடிக்க முடியல, நழுவி நழுவி போறான், மீறுகிறவனா இருக்கிறான், கடினம் உள்ளவனா இருக்கிறான். நான் அவன் கையை பிடிக்கிறதுக்காக எனக்கு வேற வழி தெரியல. அவனை நான் உபத்திரவத்தின் குகையில தெரிந்தெடுத்தேன். ஏசாயா 48 எடுத்து வாசிக்க நேரமில்லை. ஏசாயா 48:4 நீ கடினம் உள்ளவன் என்று, பிடரி நரம்பு இரும்பென்றும். ஏசாயாவை கொண்டு யாக்கோவே யாக்கோவே யாக்கோவேன்னு கூப்பிட வைப்பார். யாக்கோவே. ஆமென். ஹல்லேலூயா. நீ கடினம் உள்ளவன் எனக்கு தெரியும். அதே ஏசாயா 48:8 நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதை அறிந்திருக்கிறேன். 11 உபத்திரவத்தின் குகையில தெரிந்து 12வது வசனம். யாக்கோபே யாக்கோபே, அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு. நான் உபத்திரவத்தின் குகையில 10வது வசனமா? ஆமா. 10 வாசிங்க. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனால் வெள்ளியை போல் அல்ல, வெள்ளியை போல் அல்ல. உபத்திரவத்தின் குகையிலே. வேற வழி இல்லை யாக்கோபே. ஏசாவையும் லாபானை அனுப்பி யாக்கோபை பூச்சியாக்கிட்டார். ஆமென். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே. அப்பா கையை பிடிச்சிருங்கப்பா. இப்பொழுது கர்த்தர் வலது கரத்தை பிடித்து, பயப்படாத. சிலர் அனுப்பி நம்மளை பூச்சி ஆக்கிட்டார். எப்படி ஆக்கிட்டார்? பூச்சி ஆக்கிட்டார். பூச்சியாக்கப்பட்டவனதான் மலைகளை பெயர்க்கத்தக்க புதிதும் கூர்மையுமான நல்ல கரங்களை தட்டி பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறார். ஆமென். என்னை இப்படி பார்த்துட்டாங்க. பூச்சி ஆக்குறதுக்காக இடுப்பு மேல பாரத்தை ஏற்றுகிறார், மனுஷரை தலையின் மேல ஏறி போக பண்ணுகிறார். ஏன்? யாக்கோபே 20 வருஷமா என்னால உன் கைய பிடிக்க முடியல. ஆமே, நான் பிடிக்கதான் வரேன், நீ நிக்க மாட்டேங்கிற. எனக்கு வேற வழி தெரியல யாக்கோபே.
ஏண்டவரை என்னை என்ன அப்படியே விடாம பிடிச்சு வைக்க காரணம் என்ன? யாக்கோபே, நான் உன்னை சிநேகித்தேன். கையை பிடிச்சிட்டு, யாக்கோவே, யாக்கோவென்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இஸ்ரவேல் என்கிற கூட்டம் தான் தெரியும். கர்த்தருக்கு மட்டும்தான் யாக்கோபு என்னும் பூச்சியை தெரியும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தாவீது என்கிற அரசனை மட்டும்தான் தெரியும். கர்த்தருக்கு மட்டும்தான் மேய்ப்பனாய் காட்டுல தனித்திருந்த தாவீதை தெரியும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தலைவனான மோசே தான் தெரியும். கர்த்தருக்கு மட்டும்தான் 40 வருடம் வனாந்திரத்தில் தனித்திருந்த மோசேயை தெரியும். இன்னைக்கு கர்த்தருக்கு உங்களை தெரிகிறது. ஆமென். மற்ற யாருக்கும் தெரியாது. ஆனால் உலகத்துக்கு கர்த்தர் உங்களை காண்பிக்கிறது. புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள, ஹல்லேலூயா, பூச்சி ஆக்கிட்டார். பூச்சி ஆக்கிட்டார். பூச்சி ஆக்கப்பட்டவனை புதுசாக்குறது ஆண்டவருக்கு ரொம்ப லேஸ். ஹல்லேலூயா. பழைய பில்டிங்கை மெயின்டைன் பண்றதை விட அதை இடிச்சிட்டு கட்டுறது இன்னும் ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. ஆமென். இங்க நம்ம பழைய சர்ச் இருக்கும்போது இங்க இந்த ஃப்ளோர், இப்போ நம்ம நிற்கிற இந்த ஃப்ளோர்லாம் காங்கிரீட்லாம் அப்படி பம்பர மாதிரி நடக்குது. எல்லாம் பயங்கரமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த 2 பில்டிங்கும் சேர்க்கிற வரும்போது மரியஜானங்கள் இப்படி தலையில கை வச்சுட்டு இருந்துட்டாங்க. ஒரு வகையிலையும் சேர மாட்டேங்குது. அப்ப அந்த இடத்துல ஒரு அதிசயம் நடந்தாதான் கொண்டு என்னெல்லாமோ புதுசா கட்டுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா கிருபையினால கர்த்தர் சேர வச்சுட்டாங்க. அதனாலதான் இப்படி சேர்ந்து இருக்கிறோம். இல்லைன்னா ஆபிரகாம் மடியில் லாசர் இருந்ததுக்கும் ஐஸ்வர்யவான் இருந்ததுக்கு இடையில ஒரு பிளவு இருக்கிறது மாதிரி இருந்திருக்கும். கர்த்தர் அப்படி விடல. அவன் புதுசா செய்யும் போது ஈஸியா நடக்குது. சேர்க்கும் போதுதான் பழசு ஆண்டவர் பார்த்துறது வேலைக்கு ஆகாது. லாபான் அங்க இருந்து விடு, ஏசாவை பூச்சி ஆயிட்டாரு, பூச்சி ஆயிட்டாரு. எல்லாரும் அக்கறைப்படுத்தி, ஹல்லேலூயா. ஆமா, இப்போ ஒரே தஞ்சம் ஆண்டவர் தான். 28வது அதிகாரத்தில் தூதர்களை ஏறி இறக்கி காட்டினாலும் ஆமே ஆண்டவர்கிட்ட பை சொல்லிட்டு ஓடி போய் அன்னைக்கு கை பிடிச்சா கையை விட்டு ராகேல்கிட்ட போயிட்டார். சில ராகேலை பார்த்த கையை விட்டுட்டு ஓடுறாங்க. இப்போ வேற வழியில் இவனை பூச்சியாக்க வேண்டியதுதான். பூச்சியாக்கினதும் ராகேல் சொல்றாங்க, லேயால் போயிட்டாங்கன்னா தயவு செய்து நீயும் அக்கறைக்கு போய்விடுவா. இப்போ என் கையை யாருக்கும் பிடிக்க முடியாதுமா. இப்போ என் கையை ஒருத்தருக்கு மட்டும்தான் பிடிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை பிடிச்சு யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே. இங்க பூச்சியா இருக்கிறான். யாக்கோபுடைய குடும்பம் வேலைக்காரங்கெல்லாம் கரையின் இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. என்ன டைமிங், என்ன இன்சிடென்ட். யாக்கோபு என்னும் யாபோ காட்டின் கரையில பூச்சியா இருக்கிறான். யாக்கோவின் குடும்பம் எல்லாம் யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. அடுத்து என்ன சொல்ல போறா? பயப்படாத, போதும்பா, எனக்கு இது போதும்பா, எனக்கு இந்த ஒரு வார்த்தை போதும்பா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு என்னும் ஆண்டவர் எப்பவுமே நம்ம ஃபேமிலியை கனெக்ட் பண்ணிடுவார். ஆகார் அழும்போது கர்த்தர் என்ன சொல்கிறார்? உன் பிள்ளை இருக்கும் இடத்தில் அவன் சத்தத்தை கேட்டேன். ஆமென். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள. ஆமென். யாக்கோபு அப்படியே ஒப்பு கொடுக்கிறான். இப்பதான் சொல்றான், bless me Lord, bless me. உன் பேர் என்ன யாக்கோபு? உன் பேர் என்ன கேட்கிறார். யாக்கோபு, யாக்கோபு. ஏன் ஆண்டவருக்கு பேர் தெரியாதா? தெரியும். நான் யார் என்று அவர்கிட்ட நான் சொல்லணும். ஆண்டவரை, நான் ஏமாத்தினவன், நான் தந்திரம் உள்ளவன், என் சகோதரனை வஞ்சித்தேன், என் தகப்பனாரை ஏமாற்றினேன், நான் யாக்கோபு. கர்த்தர் அவனை தொடுறார். உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். அதுதான் ஏசாயா 42 அதனுடைய 16 சொல்லப்பட்டிருக்கிறது.
குருடனை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்கும். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அங்க கர்த்தர் யாக்கோபிட்ட என்ன சொல்றார் தெரியுமா? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன். அதன் அர்த்தம் சொல்லிட்டேன், செஞ்சிருவேன், அதுக்கப்புறம் நீ பார்த்துக்கோ. ஆனா எப்பொழுது இவன் தன்னை அர்ப்பணிக்கிறானோ, எப்போ கர்த்தர் கையை பிடிக்கிறாரோ, யாக்கோவே செஞ்சாலும் நான் கைவிட மாட்டேன். அநேகருக்கு ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தேவை, அர்ப்பணிக்கிறவனுக்கு ஆண்டவர் எல்லாத்துக்கும் தேவை. ஹல்லேலூயா. அநேகருக்கு தேவன் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தேவை, அது நடக்கிறது வரைக்கும் தான், அது கிடைக்கிறது வரைக்கும் தான். யாக்கோபுடைய டிமாண்ட் அப்படிதான் இருந்தது. நான் போற இடத்துல எல்லாம் என்னை காப்பாற்றி, எனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க இடம், பாதுகாப்பை தந்து என்னை தகப்பன் வீட்டுக்கு திரும்பி கொண்டு வருவீரானால் நீர் என் தேவனாய் இருப்பீர். இவ்வளவு செஞ்சா போதும். ஆமே ஆமே. அன்னைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்க, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன், அது என் கடமை. ஆனா இப்போ கையை பிடிச்சிட்டார். இப்போ சொல்றார், நான் செஞ்சாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆமே. ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு, ஒரு பூரணமான அர்ப்பணிப்பு. நேற்று இந்த வார்த்தையை வைத்து ஆவியானவர் ஜெபிக்க ஏவும் போது ஆண்டவர் சில கேள்விகளை உள்ளத்தில் எழுப்பினார், கேட்டார். அதுல ஒன்றுதான், என் சித்தப்படி நான் நடத்தும் போது உன்னுடைய இஷ்டங்கள் அடிபடும், பரவாயில்லையா? ஓகே ஓகே, எஸ் லார்ட். ஆண்டவரே உம் பாதம் சரணடை. நல்லா வாழ்ந்துட்டு இருந்தான், நல்ல சம்பாத்தியம், திடீர்னு பூச்சி ஆக்கிட்டார் ஆண்டவர். ஆமே. ஏன் ஆண்டவரே, உன் கையை எனக்கு பிடிக்கவே முடியலப்பா, நானும் ட்ரை பண்றேன், என்னால வானத்தை அளக்க முடிஞ்சது, தண்ணீரை என் கையில் எடுக்க முடிஞ்சது, ஆனா யாக்கோபே உன் கையை என்னால பிடிக்க முடியல. வேற வழி இல்லை, உன்னை இந்த உபத்திரவத்தின் குகையில போட்டேன். சகோதரர்கள் யோசேப்பை குழியில தூக்கி போட்டது அழிப்பதற்காக, கர்த்தர் சிலரை உபத்திரவத்தின் குகையில தூக்கி போட்டது ஆசீர்வதிப்பதற்காக. எழுப்பி நிக்கலாமா? ஒரு அர்ப்பணிப்போடு. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று உம்மை விட்டு ஆண்டவரே, ஆண்டவரே ஆமென். அடிமை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு 5 நிமிடம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒண்ணே ஒண்ணுதான், வார்த்தையுமாக தூதன் இறங்குகிறார். நம்முடைய அர்ப்பணிப்பை கொண்டு தூதன் செல்லட்டும். ஆமென். 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காட்சியை கண்ட யாக்கோபு இப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார், என்னை விடு, நான் போகட்டும். நான் எப்படி உங்களை பிடிச்சு வச்சிருக்கிறேன்? யாக்கோபு, நீ இன்னும் ஒண்ணு சரண்டர் பண்ணல. மரியாள் எப்பொழுது நான் ஆண்டவருக்கு அடிமை என்று விட்டு கொடுத்தாளோ, அப்பொழுது தூதன் புறப்பட்டு செல்லுகிறான். என் வாழ்க்கையிலே தூதர்கள் இறங்குகிற ஏறுகிற அனுபவம் உண்டாவதாக. ஆண்டவரே, நீர் எனக்கு சொன்ன உடைய வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட என்னை பூரணமாய் விட்டு கொடுக்கிறேன். அப்படி சொல்றவங்க மாத்திரம் அப்படியே உங்க 2 கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்ச்சி அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானை.
ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் நான் அகன்று போக மாட்டேன் ஆண்டவரே. ஆமென். உம்மை விட்டு அகன்று ஒரே சத்தமாய் ஆண்டவரே ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நான் நடப்பதற்கு பாதையை காட்டும். நான் நடப்பதற்கு தீபமே வசனம். நான் நடப்பதற்கு தீபமே வசனம். செல்லும் வழிக்கு ஆமென். சலபகர மலரே உம் வாக்கு செல்லும் அர்ப்பணிப்பின் இருதயத்தோடு இந்த வார்த்தைகளை சொல்லி பாடுங்க. ஆண்டவரே ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்து. நல்ல ஆண்டவரே எங்கள் தகப்பனே கிருபை கிருபை கிருபையப்பா கிருபையப்பா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்து அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கைகளை உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே முழுமையா முற்றிலுமா நீங்க என் கையை பிடிக்க என்னை எப்படி மாத்தணுமோ மாத்துங்கப்பா. ஆனா எனக்கு ஒன்று நீங்க என் கையை பிடிச்சா என்னை நீங்க ஆச்சரியமா மாத்துவீங்க. கையை பிடிக்க எப்படி மாத்தணுமா மாத்துங்க. கையை பிடிச்சதுக்கு அப்புறம் நீ அறியாதது வெட்டாததுமான நிலையில் என்னை உயர்த்துவேன். நான் உங்க கைக்குள்ள இருக்கணும் ஆண்டவரே. நான் குருடன் ஆண்டவரே, நான் வழி தெரியாதவனப்பா, எனக்கு பாதை தெரியாது. நீங்க தான் நடத்தணும். இந்த குருடர்களை நடத்தி கொண்டு போகிறத பார்த்துருக்கீங்களா? நிறைய ரோட்ல பைக் சவுண்டு கேட்கும், கார் சவுண்டு கேட்கும். ஆனா இவங்க எல்லாம் அந்த கைப்பிடிச்சு நடத்துறாங்க தெரியுமா? அவங்கள மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. நிறைய நிறைய இந்த வாழ்க்கை ஓட்டத்துல நிறைய சத்தங்களை கேட்டு கேட்டு கலங்கிட்டோம், குழம்பிட்டோம். ஆண்டவரே நீ நடந்து வான்னு சொல்லிடாதீங்க. நீங்க சொன்னீங்களே இந்த காரியங்களை நான் செய்து கைவிடாதிருப்பேன், என்னை விட்டுறாதீங்கப்பா. என்னை கைவிடாதீரோ. ஆமென். ஜீசஸ் என்னை ரிலமரோ செலரமம்ரே தனலரே உமக்காக உமது பலன் நீந்திடுமே. ஆமென். உமக்காக ஹalleluya. அப்படியே ஹalleluya பாடி முடிக்கலாம். கரங்களை அசைத்து ஹalleluya. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Glory la mara dudara la masera babra. Hallelujah. 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 Jesus. Jesus. Thank you Holy Spirit. Thank you Father. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிற அன்புக்காக, கிருபைகளுக்காக, தயவுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர்.
ஆண்டவரே கிருபையா உங்கள் சமூகத்தில் அழைத்து கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க கிருபை செய்த தயவுக்காக நன்றி. எங்களோடு பேசினீர். நீர் எங்களுக்கு சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, சொல்லுகிறதை செய்கிறவராக இருக்கிறேன். ஆபிரகாம் வாழ்க்கையில, ஈசாக்கு வாழ்க்கையில, யாக்கோபு வாழ்க்கையில, தாவீது வாழ்க்கையில, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படியே உரைக்கப்பட்டதும் நிறைவேறினதும் எழுதப்பட்டிருக்கிறது. எங்கள் வாழ்க்கையிலும் அப்படி நீர் எழுத சித்தம் கொண்டு எங்களோடு இடைப்பட்டீங்க. முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். மரியாளை போல இதோ நாங்கள் ஆண்டவருக்கு அடிமை. உடைய வார்த்தை நிறைவேறட்டும். அர்ப்பணிப்போடு உங்க சமூகத்தில் காணப்பட கிருபை செய்யும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சகலத்தை திருப்பிக் கொள்ளும்படி பலப்படுத்தும், அதிகாரப்படுத்தும், ஆசீர்வதியும். இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்யும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாமே ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லாம் பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.